ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்லம் யூஸ் பண்ணி நம்ம எந்த ஸ்வீட்டு பண்ணுறதா இருந்தாலும் அரிசியோ அவலோ இல்லை ரவை வச்சு எது பண்ணாலுமே ஒரு டம்ளரு இல்லை ஒரு கப்புக்குன்னா 3 கப் இருந்துட்டு நம்ம வெல்லம் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த ரேஷியோவில் பண்ணோன்னா ரொம்ப தண்ணியாக தெரியாமல் அந்த வெல்லம் நல்லா டேஸ்ட்டாக தெரியும். இப்போ பாருங்கள், சக்கரை பொங்கலுக்கு வெல்லம் செலக்ட் பண்ணும்போது கருப்பு வெல்லமாக இருந்துச்சுன்னா சக்கரை பொங்கல் பார்க்கறதுக்கு நல்லா பெருமாள் கோயிலில் கொடுக்குற மாதிரி நல்லா கலர் டார்க்காக கிடைக்கும். இல்லை ஒயிட் கலர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அதுதான் கிடைக்கிதுன்னா கூட கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா ரொம்ப டார்க்காக வராது, ஆனால் ஓரளவுக்கு மீடியமான கலர் வரும். இப்போ நம்ம வெல்லம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா அது நம்ம கடைசியாக வடிகட்ட போகிற நேரத்தில் ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் அந்த வெல்லத்தில் ஊற்றிட்டு எந்த இனிப்பு பண்ணுறீங்களோ அதில் நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா அந்த ஸ்வீட்டே இருந்துட்டு நல்ல ஒரு மாதிரி பளபளன்னு நமக்கு ஷைன் அடிக்கும். அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு நம்ம கடைசியாக வெல்லம் கொதித்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டால் போதும். இப்போ பாருங்கள், நான் அதில் சேர்ந்து கலந்ததுக்கப்புறம் பார்த்தாலும்